கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். பொறுமையும் நேர்மையும் வெற்றியை தரும். ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அதில் ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழையாக இருந்தான். அவனுக்கு சொந்தமாக ஒரு குடிசை இருந்தது. பாலடைந்த நிலமும் இருந்தது. பல ஆண்டுகளாக அந்த நிலத்தில் எந்த விளைச்சலும் இல்லை. கிராம மக்கள் பலரை கண்ணனை பார்த்து, இந்த நிலத்தில் எதுவும் விளையாது, இதை விட்டுட்டு வேற வேலை பார் என்று சொல்வார்கள். ஆனால் கண்ணன் மனம் உடையவில்லை. நேர்மையாக உழைத்தால் கடவுள் நிச்சயம் வழிகாட்டுவார் என்று நம்பினார். ஒவ்வொரு நாளும் வெயிலும் மழையும் பொருட்படுத்தாமல் நிலத்தை உழுது கற்களை அகற்றி மண்ணை சீரமைத்தார். சிலர் அவனை கேலி செய்தார்கள், சிலர் அவனை பார்த்து சிரித்தார்கள். இருந்தாலும் அவன் அமைதியாக தனது வேலையை செய்தார். ஒரு நாள் அருகில் உள்ள பெரிய விவசாயி ஒருவன் கண்ணனை அழைத்து, நீ உழைப்பாளி, ஆனால் இந்த நிலம் பயன் தராது, இதை எனக்கு குறைந்த விலைக்கு விற்றுவிடு என்று கேட்டான். அதற்கு கண்ணன் சிந்தித்து, எனக்கு பணம் தேவைதான், ஆனால் இது என்னுடைய ஒரே சொத்து, இந்த நிலத்தை நான் தரமாட்டேன் என்று மறுத்து விட்டான். அந்த ஆண்டு மழை பெய்தது. பலர் விவசாயத்தை கைவிட்டார்கள். ஆனால் கண்ணன் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி இயற்கை உரங்களை செய்து பயிர்களை கவனித்தான். அவனுடைய வயலில் மட்டும் முளைகள் தோன்றின. சில மாதங்களில் கண்ணன் நிலம் பசுமையாக மாறியது. மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்தன. கண்ணன் முதன்முறையாக நல்ல லாபம் பெற்றான். முன்பு அவனை பார்த்து கேலி செய்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு விவசாயம் சொல்லித்தான் என்று கேட்டார்கள். கண்ணன் சிரித்தபடி சொன்னார், உழைப்பும் பொறுமையும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகன்று சென்று விட்டான். அந்த நாளிலிருந்து கண்ணன் நகர கிராமத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மாறினான். அவன் பணக்காரனாக மட்டுமல்ல, அனைவராலும் மதிக்கப்படும் மனிதனாகவும் மாறினான். கருத்து: நேர்மையான உழைப்பும் பொறுமையும் எந்த தடையையும் வெல்லும். இன்னைக்கு பார்க்க போற கதையோட பேரு 6 குருடர்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு முறை 6 குருடர்கள் ஒரு நகரத்துக்கு வந்தாங்க. அவங்க யானை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு யானையோட பாகன் அவனோட யானையோட அந்த இடத்துக்கு வந்தான். இத அந்த குருடர்கள் 6 பேரும் கேள்விப்பட்டாங்க. முதலாவது குருடன் யானையோட அகலமான வலிமையான உடலை தொட்டு பார்த்தான். அவன் சொன்னான், எனக்கு யானை எப்படி இருக்குன்னு தெரியும், அது ஒரு சுவரை போல இருக்கும் அப்படின்னு சொன்னான். 2வது குருடன் வந்தான். அவன் அந்த தந்தத்தை தொட்டு பார்த்தான். அது உருளையாவும் வெண்மையாவும் கூர்மையாவும் இருந்துச்சு. அவன் சவுண்டா சொன்னான், யானை ஈட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னான். 3வது குருடன் வந்தான். அவன் அந்த யானையை தொட்டு பார்த்தான். அவனோட கையில துதிக்கை தென்பட்டது. அவன் சொன்னான், யானை ஒரு பாம்பு போல இருக்கும், நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொன்னான். 4வது குருடன் வந்தான். அவன் யானையை தொட்டு பார்த்தான். அந்த யானையோட கால்கள் தான் அவனோட கைக்கு தென்பட்டுச்சு. உடனே அவன் சொன்னான், எனக்கு யானை எப்படி இருக்குன்னு தெரியும், அது ஒரு மரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னான். 5வது குருடன் வந்தான். அவனோட கையை உயர்த்தி பார்க்கும்போது யானையோட காது அவன் கைக்கு தட்டுப்பட்டுச்சு. அவன் சொன்னான், குருடர்கள் கூட யானையோட தோற்றத்தை சொல்ல முடியும், அது ஒரு விசிறி போல இருக்கும் அப்படின்னு சொன்னான். கடைசி குருடனும் யானையை தொட்டு பார்த்தான். அவன் சொன்னான், நீங்க சொல்றது எல்லாம் தப்பு, அது ஒரு கயிறை போல இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் வாழை தொட்டு பார்த்திருந்தான். இப்படி 6 குருடர்களும் அவங்கவுங்க தொட்டு பார்த்ததை வச்சு ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவங்களோட சண்டை அப்படியே பெருசாக்கிட்டே போச்சு. உடனே இந்த 6 குருடர்களும் முடிவெடுத்தாங்க, சரி நமக்குள்ள எதுக்கு சண்டை போட, இந்த கிராமத்தோட பஞ்சாயத்துக்கு போவோம், அங்க போய் நம்ம பார்த்ததை நம்ம தொட்டு உணர்ந்ததை நம்ம சொல்லுவோம், அவங்க யார் சொல்றது கரெக்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த கிராமத்துல உள்ள தலைவர்கிட்ட போனாங்க. 6 பேரும் அவங்களோட கருத்தை அந்த கிராம தலைவர்கள்ட்ட சொன்னாங்க. உடனே அந்த கிராம தலைவர் சொன்னாரு, நீங்க 6 பேரும் சொல்றதுலயும் பாதி சரி இருக்கு, பாதி தவறு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த 6 குருடர்களும் அமைதியா நின்றாங்க. நீங்க யானையை தொட்டு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க தொட்டு பார்க்கறதையும் வச்சு கருத்து சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க சொன்ன எல்லாத்தையும் இணைச்ச மாதிரி தான் யானையோட உருவம் இருக்கும். அது ரொம்ப அகலமானது, கயிறு போல வாள்களை உடையது, விசிறி போல காதுகளை உடையது, மரம் போல கால்களை உடையது, கூர்மையான வலிமையான தந்தங்களை உடையது, அதுக்கு கூர்மையான கொம்புகளும் இருக்கு. இப்படி உங்களோட 6 பேரு கருத்துக்களும் சேர்ந்ததுதான் யானை அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க.
இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பார்க்குறத வச்சு மட்டும் ஒரு வியூல எப்போதுமே முடிவுக்கு வந்துர முடியாது. இந்த யானை இந்த 6 குறளுக்கும் 6 விதமா தெரிஞ்ச மாதிரி, ஒரு செயல் ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையிலயும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அதனால எப்போதுமே கூர்மையா யோசிச்சு செயல்படணும். அது மாதிரி இந்த 6 குருடர்களுக்கும் சண்டை வரும்போது, விளக்கத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட ஆலோசனைக்கு போன மாதிரி, குழப்பங்கள் வர்ற சூழ்நிலையில நம்மளும் ஒருத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. இது மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தினம் புதுசாக குக் பண்ணி அவங்க சமையலில் அசத்துவாங்க. ஒரு நாள் வித்தியாசமாக பண்ணணும். ஒரு நாள் அவங்க புதுசாக குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா மனித பிஸ்கட். அந்த பிஸ்கட்டை அவங்க ரெடி பண்ணி முடிச்சாங்க. அது சமைச்சு ரெடியாக முடித்ததும் அந்த பிஸ்கட் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருந்தாங்க. பாட்டி சாப்பிட போகிற பின்னாடியே அந்த பிஸ்கட் வழியாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த தாத்தாவும் பாட்டியும் அதை துரத்துக்கிட்டே பின்னாடியே போனாங்க. அப்போ அந்த பிஸ்கட் சொல்லிச்சு, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிடுச்சு. தாத்தா பாட்டி அந்த பிஸ்கட் பண்ணி ஓடிட்டு இருந்த பார்த்த ஒரு பன்றி அதுவும் சேர்ந்து அந்த பிஸ்கட் சாப்பிட்ட ஆசையில் ஓடிடுச்சு. ஆனால் அப்பவும் யாரு கையிலையும் அது சிக்கலை. அப்போ ஒரு மாடு இதை பார்த்துட்டு மாடு அந்த பிஸ்கட் துரத்திக்கிட்டே தாத்தா பாட்டி அதை பண்ணி கூட ஓடிக்கிட்டு இருந்துச்சு. யாருக்குமே அந்த பிஸ்கட் சிக்கவே இல்லை. கடைசியாக அந்த பிஸ்கட்டு நதிக்கரைக்கு போச்சு. நதிக்கரையில் போய் நின்று, ஐயோ நம்ம இந்த வீடு அடைஞ்சோம்னா நமக்கு அடைஞ்சிருவோம், அதனால் இதாட்டி யோசனை பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு ஒரு நரி வந்துச்சு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என் முழு மேலே ஏறிக்கும், நான் உடனே தண்ணி கடந்து அந்த நதியை கடந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் நம்பிக்கை கொடுத்து அதை கூட்டிகிட்டு போச்சு. இந்த பிஸ்கட்டும் நிறைய நரி மேலே ஏறி உட்காந்துச்சு. தண்ணியில் பாதி தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த நரி அது வாயை திறந்து அது மண்டையை வந்து அசைச்சிச்சு. அது மேலே இருந்த பிஸ்கட்டு கரெக்டாக நரி வாய்க்குள்ள போயிட்டு நரியும் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுருச்சு. யாரையும் சீக்கிரம் நம்பக்கூடாது அப்படின்னா இந்த கதையோட நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. We will see in the next video.